சிந்து பைரவியும் பிரமோ சிட்டு ரொம்பவே பயந்து போய் சிந்து கிட்ட இங்க பாரு சிந்து, இது மாதிரி டாக்டர் சார் என்னை விசாரிச்சாங்கன்றாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காமா, அவங்க முன்னாடி இனிமேல் நம்ம பேசுறது வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காமா, இனிமேல் அவங்க முன்னாடி நம்ம பேசிக்க வேண்டாம். சரி சிட்டு, என்னால உன் வேலைக்கு எதுவும் ஆக வேண்டாம், நான் இனிமேல் யாரும் இருக்கும் போது உங்கள்கிட்ட பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இது சிவா கேட்டுடுறாங்க, எதுக்காக யாரும் இல்லாத போது இவங்க பேசிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் சிட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, கேட்டாலுமே சிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஏது கண்டுபிடிச்சி ஆகணும், கண்டிப்பா இவ இப்போதைக்கு உண்மையை சொல்ல மாட்டா, கொஞ்ச நாள் இவங்களை நம்ம கண்காணிச்சுதான் ஆகணும், அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் உண்மைகளை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சிவாவும் நினைச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. இந்த இடத்துல கண்டிப்பா டாக்டர் சார் கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரதா இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா உண்மைகளை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம வசமா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவே பயந்து போறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல சிவா எல்லா உண்மையும் எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் சிட்டு தான் தெரிஞ்சு அவங்க வேலையை விட்டு தூக்க போறாங்களான்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.